அதான் வாங்கிட்டாங்க. நான் வந்து நடிக்க தான் செய்கிறேன். அனிமல் வெல்ஃபேரை பாருங்க, அது ஒரு பெரிய கதை. அது இங்கே தான் இருந்துச்சு நம்ம அடையாறுக்கிட்ட. அந்த இதை திடீர்னு நைட்டு ஹரியானா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை கேட்க ஒரு நாயும் இல்லை. இல்லை, அனிமல் கூட கஷ்டமாக தான் இருந்தது வாங்குறதுக்கு. அப்புறம் படம் பார்த்துட்டு கொடுத்தாங்க. ஜல்லிக்கட்டு சம்பந்தமான கதை இல்லைப்பா. அது நம்ம சினிமாங்கிறது இந்தியாவுக்கே சென்னை தான், மெட்ராஸ் தான். லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தாய் வீடு மெட்ராஸ் தான். நைட்டு யார்கிட்டையும் சொல்ல ஆஃபீஸ் சுற்றி கொண்டு அங்கே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியாது. இப்போ சென்சார் போர்டுங்கிறது இருக்குது, எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து 94 95 3 தடவை கொண்டு போயிருக்கேன் பெட்டி. இங்கே ஞானவேல் அவர் பேர் என்னப்பா, ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டார். இத்தனைக்கும் என்னடா இது, அவர் கூட பெரிய சண்டை. என்னமோ இன்னைக்கு தான் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க. அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்றா படித்து 5ஆம் கிளப்பலாமா போடுவாங்க. ஐஏஎஸ் தான் அவங்க. மாட்டேன்ட்டாரு. நான் 3 தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன். வாழ்க ஜனநாயகன்னு படம். பொட்டி அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது, பெரிய பொட்டி, 7 பொட்டி 6 பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு ஏர் இண்டியா, அப்போலாம் ஏர் இண்டியா ஒன்று தான், டிக்கெட் போட்டு கொண்டு போனேன். அப்புறம் 2 தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க. யூஸ்வல் பேசஞ்சர்னு ஒன்று அவங்க விட்டுருவாங்க. இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு. அங்கே சென்சார் அப்படி போய் 3ஆவது தடவை அங்கே போய் சாரா, இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க. யுனோமி, உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா பாத்திமா பீவி. ரேசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டேன் நான். அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ன சொல்லுவாங்க, பாம்பே போக சொன்னால் அங்கெல்லாம் போகல, பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன். நான் அவங்க கவர்னர் பாத்திமா பீவியோட சிஸ்டர் தான். பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சில நேரத்தில் போராடணும், சென்சார் போடணும், அப்படி தான்.